அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு ஓலானுடைய X1X1 லாங் ட்ரிப்பை பார்க்க போகிறோம். ஆமாம், அப் அண்ட் டவுன் 260 கிலோமீட்டர் போயிட்டு வருமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாத போது ஸோ நம்ம ஓலா வந்து லாங் ட்ரிப்புக்கு சூட்டபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாங்க, சென்னையிலேருந்து சென்னைக்கு போக போகிறோம். ஸோ வேலூர் டு சென்னை வந்து போய் வரலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அது ஒரு 130 ஆனால் 260 கிலோமீட்டர் ஓட்டணும். ஸோ அதுக்கு உண்டான இது நம்மளுக்கிட்ட இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இந்த ட்ரிப்பை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஓலானுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் பற்றி உங்களுக்கு தெரியும், நிறையவே கிடையாது, சுத்தமாகவே கிடையாது, இருந்தால் கூட ஒர்க் பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம நார்மல் சார்ஜிங்கில் போட்டால் 6.5 மணி நேரம், 5.5லேருந்து 6 மணி நேரம் ஆகும் ஃபுல் சார்ஜிங் ஆகிறதுக்கு. அதேமாதிரி நம்ம டிசி சார்ஜிங் போடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டியும் கிடையாது. அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் இதுவில் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு உண்டானது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஒரு ப்ரைவேட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சென்னையில் இருக்குது. நம்ம வண்டிக்கு அது ஒர்க் பண்ணுதா அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அதெல்லாம் போக சொல்ல என்ன சொல்கிறாங்க, ஐஎஸ்டி ஸ்பீடெலாம் போக முடியாதுல்ல, அதுக்காக சார்ஜரெல்லாம் கேரிங் பண்ணியாச்சு. அதேமாரி தேவையான வாட்டர் பாட்டில் நான் ஒரு 70 கிலோ 74 கிலோ, ஸோ அதெல்லாம் வெயிட் கம்பேர் பண்ண ஒரு 80 கிலோவுக்கு கேரிங்கில் ஈகோ மோடில் தான் போக போகிறோம். ஆமாம், ஸோ ஒரு 40 ஐஎஸ்டி 43 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு இது ஈகோ மோடில். அதில் நம்ம க்ரூஸ் வந்து 40 இதுலேயே க்ரூஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் க்ரூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது 60 கிலோமீட்டர் மேலே ஸ்பீட் போகிறோம் அப்படின்னா டவுனில் கூட 60 கிலோமீட்டர் ஸ்பீடு மேலே தான் போவோம். அப்போ ரீஜென்ரேட்டிவ் வந்து ஒர்க் பண்ணாது. இப்போ நம்ம 40ல் க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரீஜென்ரேட்டிவ் வந்து சூப்பராக எஃபெக்டிவாக வேலை செய்யுது அப்படின்றது. ஏன்னா நம்ம 40லேயே போகிறோம் அப்படின்னா அந்த மேலே பேலன்சிங் இருந்தால் கூட கீழே இறங்க சொல்ல ரீஜென்ரேட்டிவ் 40க்கு மேலே ஸ்பீடு இறங்குறோம் மேம்பாலத்தில் அப்படின்னு ஐஎஸ் பாலத்துலேருந்து அப்படின்னா அது வந்து ரீஜென்ரேட்டிவாக கன்வெர்ட் ஆகிட்டு ஸ்பீடு வந்து அதிகரிச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த இது வந்து லாங் ரேஞ்சுக்கு சூப்பராக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய இது. அதேமாதிரி 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஏன் போகிறோம் அப்படின்னா, ஸோ அங்கே போக சொல்ல என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக தான் 40 கிலோமீட்டர்லேயே நம்ம போகிறோம். அப்படி இருக்கு சொல்ல நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ ஓலானுடைய இது Gen 3 4 கிலோவாட்டுடைய பேட்டரி அங்கே போயிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் ஒர்க் பண்ணுது அப்படின்னா என்னது டோட்டலாக ஒரு தமிழ்நாட்டில் இப்போ தான் பில்ட் பண்ணிக்கிறாங்க. கேரளா முழுக்க இருக்குது. இது ஒரு பெங்களூர் கம்பெனின்றதுல பெங்களூரில் நிறைய 2 வீலர் காருக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுவும் நிறைய இருக்குது. நம்ம கேரளாலாம் போகிறோமா, அடுத்து இந்த ஒரு லாங் ட்ரிப்பு நிறைய வச்சுருக்கோம். ஸோ எப்படி இது பண்ணுறது அப்படின்றத அடுத்தடுத்த லெவலில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு 50 கிலோமீட்டரில் ஒரு சின்ன பிரேக். ஏன்னா பிரேக் எடுத்தாதான் 2 வீலர்லேயே உட்காந்துட்டு போகிறது ரொம்ப பெயினாக இருக்குல்ல, பேக் பெயின். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போகலாம். இருட்டில் போகிறதுனால கொஞ்சம் ஹீட் இல்லாமல் இருக்கும். ஸோ கூலிங்காகவே நம்ம சீக்கிரமாக சென்னை போய் ரீச் ஆகிடலாம். எங்கானகுடி மேப்லேயே ஒரு 2.75 மணி நேரம் காட்டுதுன்னு வச்சுக்கோங்க, 3 மணி நேரம் வச்சுக்கலாம். அப்படின்னா நம்ம போகிற ஸ்பீடுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஜாஸ்தியாக தான் ஆகும். அதெல்லாம் சேர்த்து ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் சேர்த்து தான் அப்போது நம்ம ஒரு 4.5 மணி நேரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 100-120 கிலோமீட்டருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 40லேயே போகிறது ரொம்ப ஈஸியானது. நம்ம என்ன வேலை என்ன சொல்லலாம், டைம் பாஸுக்கு தான் போகிறோம். ஸோ ஓலானுடைய ரேஞ்ச் டெஸ்ட்டும் நம்ம பண்ண போகிறோம். ஈகோ மோடில் எவ்வளோ போகுது அப்படின்றத. அடுத்து வந்து நார்மல் மோடும் பார்க்கலாம். நார்மல் மோடு அப்படின்னா 80 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் ஆயிடுச்சா, அது சீக்கிரமாக காலி ஆகிடுவேன். ஸோ நம்ம வீடியோவில் நிறைய பதிவு போட்டிருக்கோம்ல, ஈகோ மோடில், மை மோடில், கஸ்டமைசிங் மோடில், ஈகோ மோடில் எவ்வளோ போகுது அப்படின்றத. சிங்கிளாக இவ்வளோ தொலைவுக்கு போயிட்டு வருமா சென்னை கண்டிப்பாக போயிட்டு வர வண்டி. அதனால் அதை வச்சு தான் நம்ம ஒரு சின்ன ட்ரிப் இல்லை லாங் ட்ரிப்பே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
அது இல்லாமல் அங்கே போனிட்டு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க்கையும் நம்ம செக் பண்ணிட்டு வர போகிறோம். ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னால் வேலையிலேயே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதில் பில் பண்ணலான்னு. ஆனால் ரேட்டு அதனுடைய ஒரிஜினல் காஸ்ட்டு தான் டூ மச்சாக இருக்குது. ஸோ அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போல்ட் எர்த் சார்ஜிங் ஸ்டேஷன். போல்ட் எர்த் அப்படின்ற ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம், இன்னொரு 1 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்றத காட்டியிருக்கு. அப்படியே நம்ம வேகமாக போயிட்டு அங்கே ஒர்க் பண்ண தான் பார்க்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் பக்கத்தில் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குள்ள வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு அதனுடைய இதை பற்றி நான் உள்ளே போன பேருக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வந்துல 50% யூஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், 100 110 போயிடுச்சுல்ல. அப்போ அடுத்த 50%க்கு அடுத்த 100 கிலோமீட்டர் போவோம். அப்போ 200 சில்லற கண்டிப்பாக தாராளமாக நம்ம வண்டி செம்மையான ஒரு மைலேஜ் கொடுக்குதுல்ல. ஓகே, ஸோ பேசிக்கிட்டே நம்ம அந்த டெஸ்டினேஷன் வந்தாச்சுல்ல. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா 43% இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 125 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். ஓகே, சூப்பராக எதிர்பார்த்த மாரியே வந்துட்டோம்ல. 57% யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது போயிட்டு நாம் கால்குலேட் பண்ணலாமா எவ்வளோ ஓடிக்குதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா 2.9 % கொடுத்துருக்கு. 260 கிலோமீட்டர் போகுமா? செம்மல்ல. ஓகே, வாங்க சார்ஜிங் போடலாம். வந்த வேலையை அதுதான், ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்பில் நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறதுனால அடுத்த இது டக்குன்னு போயிடுறேன். இதை பற்றி டீட்டெயில் வந்து அடுத்த இதுவில் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில். இப்போது 2 கிலோவாட்டு 50% கீழே போகிறதுனால நான் 4 கிலோவாட்டுன்றதுலாம் 2 கிலோவாட்டுக்கு செட் பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட்டு வரைக்கும் போகலாம் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. பில் ஜென்ரேட் ஆகிட்டு வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு 6:40க்கு நம்ம சார்ஜிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை ப்ராசஸிங்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் சார்ஜிங் கொத்த பேருக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நடுவில் வேணாம் அப்படின்னா எண்டு புக்கிங் கொடுத்து சொல்ல இந்த இது எவ்வளோ ஏறிக்குதோ அது வரைக்கும் நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே, ஸோ 6:40க்கு நம்ம சார்ஜிங் போட ஆரம்பிச்சாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா காலையிலேருந்து வந்தோம்ல, அதனால். ஓகே, சார்ஜ் ஆக ஆரம்பிச்சாச்சுல்ல. பார்த்தீங்கன்னா 0.15 கிலோவாட்டுக்கு சார்ஜிங் ஆரம்பிச்சு. அதெல்லாம் இந்த சார்ஜர்னுடைய டைப் வந்து டைப் C 6. ஸோ ரைட் சைடில் ஓலாகும், லெஃப்ட் சைடில் டைப் 7 ஏத்தரை மீதி இதுக்கெல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் யூஸ் பண்ணுறாங்க. 44 கொஞ்ச நேரத்துலேயே. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், இப்போது தான் கணக்கு. ஓகே, ஒரு 45க்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். 6:40 வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் 2% 2% ஆயிடுச்சு. ஆமாம், 44 45 46 47 48 4% ஏறி இருக்குது 5 நிமிஷத்தில். ஸோ ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜிங். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளக் பாயிண்ட்டு நார்மல் ப்ளக் பாயிண்ட்டுங்கிறது இதுவும் பெய்டு தான். நம்ம ஓன் சார்ஜர் எடுத்துமைட்டு அந்த டைமுக்கு உள்ளே போட்டுட்டு நம்ம சார்ஜிங் போட்டுக்கலாம். அதெல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இது. ஸோ என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம், எவ்வளோ ப்ரைஸிங் வருதுன்றதை வச்சு நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் போடுறதா வெறும் ப்ளக்கில் போடுறதான்ட்டு. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியான்றதுனால கேட்டில் வாட்ச்மேன் இருக்கார், பாத்ரூம் வசதி இருக்குது, வாஷ் மிஷின் இருக்குது, பார்க்கிங்க்கு உள்ள சேஃப்டியாக வண்டி இருக்கும். ஸோ நம்ம ஓன் சார்ஜர் எடுத்துனா கூட அங்கே போட்டுட்டு ஜாலியாக எங்கன்னா போயிட்டு வரணும் அப்படின்றது, வெளியே எங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு டிஃபன் எடுத்துகிட்டு சாப்பிட்டு வர்றது கூட நம்மளுக்கு இது சூட்டபுளான ஒரு இது. ஓகே, வந்து முடிச்சாச்சில். முடிச்சுட்டு ஜீசா அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் இது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ப்ளக் பாயிண்டெல்லாம் இருக்கிற இது ஏற்கனவே ஒரு வண்டி சார்ஜிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஓலாவும் இதில் சார்ஜிங் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் ரிமைனிங் வந்து 1/4 மணி நேரம் இருக்குது. அப்போது 3/4 மணி நேரம் ஏறிச்சு. 1.7 கிலோவாட்டு சார்ஜிங் ஆகிடுச்சு. நான் எப்படி இதை கிலோவாட் கணக்கு போட்டேன்னா 4 கிலோவாட்டு சம்திங் 4 சில்லறை இருக்கும். அதெல்லாம் அந்த கால்குலேஷனை கணக்கு பண்ணி நான் என்ன பண்ணேன், 2 கிலோவாட் போதும், ஃபஸ்ட்டு டெஸ்டிங் தானே அப்படின்ட்டு. அது இல்லாமல் 4 கிலோவாட்டுக்கு 4.8 மேக்ஸிமம் டைம் 2 மணி நேரம் ஆகுமா.
இது 1 மணி நேரம், அதிகபட்சமாக 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக 10 to 100 வந்து தொட்டுரும். அதுக்கு உண்டான இதுவும் நம்ம இதில் பார்த்தாச்சு. ஓகே, வேற என்னங்க, வாங்க சின்னதாக இன்னொரு கணக்கு போடலாமா? இவ்வளோ சார்ஜிங் ஆயிடுச்சுல, மேக்ஸிமம் போயிட்டு நிறைய எனக்கு 95 போதும், 96 போதும் அப்படின்னா எண்டு சார்ஜிங் கொடுத்துட்டிங்கன்னா போன இந்த ஃபுல் சார்ஜ் ஆனது வரைக்கும் எண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு பில் ஜென்ரேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2.006 கிலோவாட்டு 2 கிலோவாட்டுக்கு சார்ஜிங் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ பில் வந்துக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். சார்ஜிங் பாருங்களேன், 740க்கு முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு சூப்பராக ஃபுல் சார்ஜிங் ஆகிடுச்சு. எவ்வளோ சார்ஜிங் ஆகிடுச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பில் ஜென்ரேட் ஆகுதான் பார்க்கலாம். எப்போ புக் பண்ணோம், 1 ஹவர் கிலோவாட்டு. இங்கே பாருங்களா, அமௌண்ட்டு 44 ரூபா 13 பைசா வந்திருக்குங்க. சூப்பர் இல்லை? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனுடைய அட்ரஸும் வந்துக்குது, இன்வாய்ஸ் நம்பரோடு சேர்த்து பில் ஜென்ரேட் ஆகிக்குதுங்க நம்மளுக்கு, டேக்ஸ் இன்வாய்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சார்ஜிங், ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து 44 ரூபா 13 பைசா நம்மளுக்கு பில் ஜென்ரேட் ஆகியிருக்கு. சூப்பர் இல்லை? ஓகே, பார்த்தீங்கன்னா 89% சார்ஜ் ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ விட்டோம்? 43 வச்சுக்கலாம். 44 சட்டுன்னு ஏறிச்சல. அப்போது 89 மைனஸ் 43 அப்படின்னு கணக்கு போட்டால் 46%. ஏன் சொல்கிறேன், தப்பு கணக்கு போடுற மாரி இருக்குது. எப்படி சூப்பரெல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் குட்டாக நல்லா இருந்துச்சுல. அடுத்து வந்து ஆப்பு, இந்த போல்டு ஆப் பற்றி நான் டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கும் ஓலாவுக்கும் ஒரு புது ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைச்சிடுச்சு அப்படின்றது சொல்ல ப்ரைவேட்டில் ஜாலியாக இருக்குல்ல. அடுத்தடுத்த லாங் ட்ரிப்புக்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.